நடிகை நயன்தாராவிற்கு எதிராக நடிகர் தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக இறுதி விசாரணைக்காக ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்கள். திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்காக நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் இறுதி விசாரணையை வருகிற ஜனவரி 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடிகை நயன்தாரா தனது திருமண ஆவணப்படத்தில் நடிகர் தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக கூறி 10 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கவும் காட்சிகளை பயன்படுத்த தடை விதிக்கவும் கோரி ஒண்டர் பார் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது நெட்ஃபிளிக்ஸ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராகாத காரணத்தினால் வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து வழக்கின் விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் இனி இந்த வழக்கில் கால அவகாசம் கேட்கக்கூடாது என்றும் அன்றைய தினம் அனைத்து இடைக்கால மனுக்கள் மீதான விசாரணையானது நடைபெறும் என்று கூறி வழக்கின் விசாரணையையும் அன்றைய தினத்திற்கே தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.